அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இறுதியாக கடந்த வாரம் ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பயனளிக்குமானால் அறிவுரை கூறுவீராக என்கிற வசனத்திற்குரிய விளக்கங்களை கடைசியாக நம்ம பார்த்தோம். எவ்வாறு அறிவுரை சொன்னால் அது பயன் தருமோ அந்த முறைப்படி அறிவுரை சொல்ல வேண்டும் என்றும், அறிவுரை என்பது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் பயன் தந்தே தீரும், எனவே அறிவுரை சொல்லுங்கள் என்றும், அறிவுரை என்பது அதை கேட்கிறவர்கள் ஏற்றாலும் மறுத்தாலும் நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும் என்றும் அந்த வசனத்திற்குரிய விளக்கங்களாக நம்ம பார்த்தோம். இதைத்தான் ஷார்ட்டாக போன வாரம் பார்த்ததனுடைய 3 செய்திகள். மூன்றாவதாக சொன்ன செய்திக்கு விளக்கமாக அடுத்து வரக்கூடிய வசனங்கள் அமைந்திருக்கிறது. கடைசியாக சொன்னோம், அறிவுரை பயன் தந்தாலும் தராவிட்டாலும், அதாவது நம்ம யாருக்கு அறிவுரை சொல்கிறோமோ அவர்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும், நம்முடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டாலும் கட்டுப்படாவிட்டாலும் நாம் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நாம் சொல்லணும். அவங்க கேட்கலையே அப்படின்றதுக்காண்டி நம்ம சொல்லாமல் இருந்துடக்கூடாது. கேட்டால் மட்டும்தான் சொல்லுவோம், ஃபாலோ பண்ணால் சொல்லுவோம், யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு சொல்லுவோம், பின்பற்றாவிட்டால் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே அவனுக்கே நான் சொல்லணும் அப்படின்னு நாம் புறக்கணிக்க முடியாது. அவன் கேட்குறான், கேட்கலை, சொல்ல வேண்டியது உன் கடமை, நீ சொல்லிடு என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த கருத்தை வலுப்படுத்துகிற வகையில், அதை விளக்கி சொல்கிற வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வசனங்கள் வருகிறது. எப்படி வருது? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சயதக்கரு மை யஹ்ஷா வயத்த ஜன்னபுகல் அஷ்கா அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா சும்ம லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. சயதக்கரு மை யஹ்ஷா, யார் அஞ்சுகிறாரோ அவர் அறிவுரை பெறுவார், படிப்பினை பெறுவார். நீங்கள் உபதேசம் பண்ணுங்க, யார் அந்த உபதேசத்திலிருந்து அதை எடுத்துக்குவாங்கன்னு கேட்டால், யார் அஞ்சுகிறாரோ அவர் எடுத்துக்கொள்வார், அவர் அறிவுரை பெறுவார், பயனடைவார். ஒயத்த ஜன்னபுகல் அஷ்கா, துர்பாக்கியசாலியாக இருக்கிறவன் அவன் அதை விட்டு விலகி விடுவான், அவன் அதை எடுத்துக்க மாட்டான், அதனால் அவன் பயனடைய மாட்டான். வயத்த ஜன்னபுகல் அஷ்கா சொல்லிட்டு, அந்த அஷ்கா எப்படி இருப்பான், துர்பாக்கியசாலிங்கிறவன் எப்படி, அவனுடைய ரிசல்ட் என்ன ஆகும் தெரியுமா? யார் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளலையோ அதிலிருந்து விலகிட்டாங்களோ அவங்க என்ன ஆகுவாங்கன்னு கேட்டால், அல்லது யஸ்லன் நாரல் குபுரா, அவங்க பெரிய நெருப்பில் நரகத்தில் அவங்க கருகுவாங்க, அவன் கருகுவான். அல்லது யஸ்லன் நாரல் குபுரா சொல்லிட்டு மேலும் அந்த நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா லாயமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே அவர்கள் சாகவும் மாட்டான், அதிலே அவன் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஒன்று சொல்லி அதுக்கு அடுத்தது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான் அல்லாஹ். முதல்ல சொன்னால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அடுத்து சொன்னால் அறிவுரை சொல்கிறத யார் அஞ்சு நடக்கிறானோ, பயமுடையவனாக இருக்கிறானோ அவன் அதை ஏற்றுக்குவான். அடுத்து யார் துர்பாக்கியசாலியாக இருக்கிறானோ அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். சரி, ஏற்றுக்காவிட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு நரகம் கிடைக்கும். அந்த நரகம் எப்படி இருக்கும்? அதில் வாழவும் முடியாது, சாகவும் முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சிரமமாக இருக்கும்னு தொட்டு ஒரு அடுத்தடுத்த வசனங்கள்லாம், ஆனால் எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது நமக்கு புரியுது. இதில் நல்ல கவனிங்க, அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் 2 செய்தியை சொல்கிறான். சில பேர் ஏற்பான், சில பேர் ஏற்க மாட்டான். சில பேர் ஏற்பான், சில பேர் ஏற்க மாட்டான். அப்போ அது என்ன சொல்லுது? அவன் ஏற்றாலும் மறுத்தாலும் நீ சொல்லுங்கிற கருத்தை பின்னாடி உள்ள வசனம் சொல்லுது. முதல்ல உள்ள வசனம் அப்படி சொல்லுது, நம்ம சொன்னோம் ஃபதக்கி நீங்கள் சொல்லுங்கள், கேட்டாலும் கேட்கலாட்டியும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை சிந்திச்சு அந்த வசனத்துக்குள்ளே இருந்தே நம்ம அந்த அர்த்தத்தை எடுக்கிறோம். அறிவுரை பயன் தருமானால் அறிவுரை சொல்வீராக என்ற வசனத்திற்குள்ளேயே அதை சிந்தித்தாலே என்ன கிடைக்குதுன்னா, அவன் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் சொல்லணுங்கிற கருத்து கிடைக்கிதுன்னு சொன்னோம். அதுக்கு ஆதாரமாக பின்னாடி வரக்கூடியது அமைந்திருக்கிறது. சில பேர் ஏற்பார்கள், சில பேர் மறுப்பார்கள், ஆனாலும் நீ சொல் அப்படின்னா, கேட்டாலும் கேட்காட்டி நீ சொல் என்பதற்கு இது ஆதாரமாக அமைகிறது அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது. இதில் ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், அறிவுரை சொல்கிறோம், ஏற்றுக்கிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்புகிறாங்க.
அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, நம்ம சொன்னோம் கேட்டுட்டாங்க, நம்ம போயிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கலன்னு வைங்க, மறுக்கிறாங்கல்ல, அப்போ அதில் ஒரு சிக்கல் வருகிறது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறானே, ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு உளவியல் சிக்கல் வரும். நம்ம அவங்களுக்கு சொல்லவா, ஏற்றாலும் மறுத்தாலும் சொல்லுன்னு நல்லா சொல்கிறான், ஏற்பவனுக்கு சொல்கிறதுல சிக்கல் இல்லை. நம்ம சொன்ன பேச்சை கேட்குறாங்க, அவங்கள நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். நம்ம சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம எத்தனை தடவை சொல்லுவோம்? ஒருக்க சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், திரும்ப திரும்ப சொல்கிறவன் கேட்கவே மாட்டேங்கிறான்பா. அப்போ நம்ம மனம் உடஞ்சி போயிடுவோம், மனதில் ஒரு சோர்வு வந்துடும், நம்மளை தொடர்ந்து செய்ய சொன்னாலும் செய்ய முடியாது, அப்படியான ஒரு பலகீனம் ஏற்படும். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த பலகீனத்திற்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறான். அடுத்த வசனத்தில் நீங்கள் ஏற்றாலும் மறுத்தாலும் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சொல்ல முடியாமல் போகுமே, அவன் கேட்க மாட்டேங்கிறானே, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானே, நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு மனதிற்குள்ள ஒரு வருத்தமும் கவலையும் வந்து சொல்ல வேண்டாங்கிற ஒரு முடிவை நோக்கி நாம் நகருவோம். அப்படி ஒரு மனச்சோர்வு ஏற்படுகிற எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படும், நபிகளாருக்கும் அது ஏற்படும். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்கிற மாதிரி, அவங்களுக்கு கவுன்சிலிங் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான் அப்படின்னா, ஏற்கிறது மறுக்கிறது. நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீங்க, சொன்னால் அவன் கேட்கலன்னா உடனே அவன் கேட்பதற்கு 2 காரணம் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், சொல்லக்கூடிய முறை, சொல்லக்கூடிய செய்தி. சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கணும், சொல்லக்கூடிய முறையும் சரியாக இருக்கணும். ஒருத்தர் ஏற்றுக்கிறதா இருந்தால் கரெக்டாக சொல்லணும், கரெக்டான செய்தியை சொல்லணும், கரெக்டான முறையில் சொல்லணும். இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் கேட்குறவன் கேட்க மாட்டான். இப்போவே பாருங்களேன், நிறைய தாவாக்களில் நம்ம சமூகத்திற்குள்ளே செய்யக்கூடிய தாவாக்களில் சில பேர் ஏற்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம இடத்துல செய்தி சரியாக இருக்குது, ஆனால் ப்ரெசன்டேஷன் சரியா இல்லை. நாம் சொல்லக்கூடிய முறையில் காட்டுத்தனமாக சொல்லிடுறோம், கோபப்பட்டு சொல்லிடுறோம், அவனுடைய ஈகோவை தூண்டி விடுற மாதிரி சொல்லிடுறோம். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உன்கிட்ட ஆதாரம் இருக்கா, அப்படி இப்படியெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறிய அப்படியெல்லாம் அவங்கள அந்த ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனால் அவன் கோபம் தூண்டப்பட்டு, ஆமாப்பா ஒன்றும் இல்லைப்பா இப்போ என்னங்கிற அப்படின்றான். அவன் திருந்தி வர்றதுக்கு பதிலாக, ஏற்பதுக்கு பதிலாக, ஆமாம் இப்படி தான் இருப்பேன், என்ன செய்யணுங்கிற, அவளையாட்ட தான் கேட்பேன், அவளையாட்ட கேட்டப்ப இப்போ என்ன அல்லாட்ட நான் பார்த்து நினைப்போ தெரியும், எங்களுக்கு அல்லாட்ட பதில் சொல்ல எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் எங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை, இப்படி போகிறான்ல. இப்படி இப்போ சமீப காலத்தில் பாருங்கள், சில ஊர்களில் இந்த மார்க்க ரீதியாக இணை கற்பிக்கிற தர்கா வழிபாடு சமீப நாட்களில் பெரும் கொண்டாட்டமாக சில ஊர்களில் கொண்டாடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு ஆனது, இப்போ ஒரு 2-3 வருஷமா ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறான். அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, நம்ம மேலே உள்ள கோபம். நம்ம சொன்ன ஆட்களே, அது தப்புன்னு சொன்ன ஆட்களே கொஞ்சம் வல்கராக சொல்லிட்டோம், கொஞ்சம் எல்லை மீறி சொல்லிட்டோம், கொஞ்சம் கடுமையாக சொல்லிட்டோமா, நம்ம மேலே வந்த கோபத்தை அவன் அப்படி காட்டிட்டான். ஆமாடா இப்படி தான் இப்போ என்னடா செய்வேன் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ நாம் ஒருத்தர் ஒரு கருத்தை மாற்றிக்கொள்ளணும், நாம் சொல்கிறதை கேட்கணும் அப்படின்னா, ஒன்று சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கணும், 2வது சொல்லக்கூடிய முறை சரியாக இருக்கணும். இந்த 2ம் சரியாக இருந்த உடனே அவன் கேட்டுருவானா அப்படியும் அர்த்தம் இல்லை. 3வது முக்கியமான ஒன்று இருக்குது, அது சரியாக இருந்தால் தான் அது அவனுக்கு பயன் தரும். அது என்னன்னு கேட்டால், அது அவன் தான். நாம் யாருக்கு செய்தியை சொல்கிறோமோ அவன் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும், அவனுடைய கல்பு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும். சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு பவர்ஃபுல்லானதாக, உண்மையானதாக, சத்தியமானதாக இருந்தாலும் எல்லாருக்கும் பயன் தந்துடாது. அதை பெறுகிற கெப்பாசிட்டி, பெறுகிற மனநிலை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு யாருடைய உள்ளம் பண்பட்டதாக இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். வானத்திலிருந்து மழை பொழிகிறது, மழை நீர் சரியானது, சமமானது. எங்கு மழை பொழிந்தாலும் அந்த மழை நீருக்கு மழை நீரை கொண்டு லேபிளை கொடுத்தீங்கன்னா எல்லா மழை நீரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனுடைய தூய்மையில், அதனுடைய அடர்த்தியில், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில், அதற்கு இருக்கிற ஆற்றலில் எல்லாமே லேபிளை கொடுத்தா என்னெல்லாம் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எந்த பூமியை வந்து சேர்கிறதோ அந்த பூமியை பொறுத்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மாறுகிறது. நல்ல பூமிக்கு வருகிற பொழுது நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. ஒரு கட்டாந்தரையில் விழுகிற பொழுது எந்த பயனையும் தராமல் தண்ணீர் வீணாக போய் விடுகிறது. தண்ணி வீணாக போன உடனே தண்ணி சரியில்லைன்னு சொல்லுவோமா? தண்ணி சரியாக தான் இருக்குது, வாங்குற பூமி சரியில்லை. இந்த பூமியை ஆல்ரெடி உழுது வச்சிருந்தாங்கன்னா பயிர் மலை முளைச்சி வெளியில் எந்திரிச்சு வந்திருக்கும். பூமியை அவன் உழுது வைக்கல,
அதனால் நல்ல தண்ணி வந்தாலும் கூட பயனற்றதாக போய்விடுகிறது. அதுபோல குர்ஆனிய சத்திய உண்மையான செய்திகளை நாம் அவர்களுக்கு சொன்னாலும் இந்த செய்தி உண்மையானது, இந்த செய்தி சத்தியமானது, இந்த செய்தி மனிதர்களை மாற்றுகிற வல்லமை படைத்தது. ஆனாலும் அதை கேட்கிற மனிதர்கள் அதை பெறுகிற அளவிற்கு மனப்பக்குவமற்றவர்களாக, உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது பயன் தராது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கவுன்சிலிங் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? என்னமோ நீங்க தப்பு செஞ்சுட்டு தான் நினைக்காதீங்க, நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறானே, உண்மையை தானே சொல்ற கேட்க மாட்டேங்கிறானே, சத்தியத்தை தானே சொல்ற கேட்க மாட்டேங்கிறானே. இப்ப நம்மள சில பேர் புலம்பிக்கும் தெரியுமா, இவ்வளவு தெளிவா சொல்லியும் அல்லாஹ் இப்படி பேசுறான், ஆனாலும் அப்படி செய்யறானப்பா, அப்படிதான் செய்வான், அல்லாஹ் தான் சொல்றான், அப்படிதான் செய்வான். என்ன பெரிய ஆச்சரியமா நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? அல்லாவே சொல்லிட்டான், சில பேர் அப்படித்தான் இருப்பான். இது சத்தியம், அதுல டவுட் இல்லை. ஆனா அவனுடைய கல்புல அழுக்கு இருக்குதே, பால் தூய்மையா இருக்குது, வாங்கின பாத்திரம் பழுதாய் போய் இருக்குதே, அதை வாங்கின பாத்திரம் அழுக்காய் போய் இருக்குதே, பால் தெரிஞ்சுதான் போகும், பால் பயனற்றதாகத்தான் ஆகும். அதனால நீங்க இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய உள்ளம் திறந்திருக்கணும், அவன் காது கொடுக்கணும், அவன் கவனமா கவனிக்கணும். அந்த வேலைகளை எல்லாம் செய்யலாட்டி எவ்வளவு பவர்ஃபுல்லான வேதத்தை நீங்க சொன்னாலும் அது அவர்களுக்கு பயன் தராது. சொல்லுகிற செய்தியின் தரம் ஒன்று, சொல்லப்படுகிற முறையின் தரம் ஒன்று, அது யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய தரம். இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு மனிதன் ஒரு உண்மையை ஏற்பதா மறுப்பதா என்பது அமைந்திருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, சில பேர் கேட்பான், சில பேர் கேட்க மாட்டான். கேட்க மாட்டான் என்பதற்காக நீங்கள் பிழையானவர்கள் என்று கருதி விடாதீர்கள், நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள், நாம தப்பா செஞ்சிட்டோமோ நினைச்சிடாதீங்க. பிரச்சனை அவன் பக்கத்தில் இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்குங்க, சிக்கல் அவனிடத்தில் இருக்குங்கிற புரிஞ்சுக்குங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துறான். இதை குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல இந்த விஷயத்தை நமக்கு அல்லாஹ் தெளிவா புரிய வைக்கிறான். 41வது அத்தியாயம் 44வது வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 44. நாம் இந்த குர்ஆனை அரபி அல்லாத வேறு மொழியில் இறக்கியிருந்தால் இதன் வசனங்கள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க கூடாதா? சொல் அஜமி வேற்றுமொழி, தூதர் அரபியரா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். அது என்னன்னு புரியுதா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வரலாற்று பின்னணி, ஒவ்வொரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ மேலே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கும்போது அந்த மக்கள் வேற மொழியில் நம்ம இறக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அரபியில் இருக்கணும்? அரபி மொழி பெரிய மொழியா? அரபி மொழி அல்லாஹ் மொழியா? தமிழ் மொழி வேற ஆட்களுடைய மொழியா? அப்படி இல்லை தானே. அரபியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், தமிழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியுமே அல்லாஹ்வுக்குரியதான், அல்லாஹ் படைச்சது தான். இப்போ ஒரு கேள்வி வருகிறது. அது முஸ்லீம் இல்லாத மக்கள் கூட சில பேர் கேட்பாங்கல்ல, வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, தமிழில் வழிபாடு செய்வோம், அது எப்போ சமஸ்கிருதத்தில் பண்றீங்க அப்படின்னு அவங்கள நோக்கி கேட்குற மாதிரி நம்மளை நோக்கி கேட்குறாங்களா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இறைவன் பெரியவன் சொல்ல வேண்டியதானே, தமிழில் வழிபாடு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி குர்ஆன் எதுக்கு அரபியில் இருக்குது, பேசாமல் அது தமிழில் வேற மொழியில் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்விக்கு அல்லாஹ் சொல்கிறான், எதுக்கு நான் அனுப்பியிருக்கேன் தெரியுமா? அரபியில் அரபி சிறந்ததுன்றக்காண்டி அனுப்பலை, நான் கடைசியாக தேர்ந்தெடுத்துக்கிற இந்த தூதருடைய மொழி அரபி மொழி. அவர் பேசுறது அரபி, அவருக்கு புரிஞ்சது அரபி. அரபியில் சொன்னா தான் அவர் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அவரும் விளங்கிக்குவாரு, அடுத்தவருக்கும் சொல்லுவாரு. அவர் லாங்குவேஜில் அவருக்கு பேசணுமேன்றதுக்காகத்தான் அரபியில் இறக்கிறீங்களே தவிர அரபி மொழி சிறந்த மொழி என்பதற்காக அதில் இறங்கலப்பா சொல்லிட்டு ஒரு வேளை அப்படி மாற்றி இறக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த போய் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான். இப்படி சொல்லக்கூடிய ஆளு, இதை கமாண்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்பமாவது ஏற்றுக்குவானா? அப்பவும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ என்ன சொல்லுவான்? என்னப்பா இவர் அரபி, இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, லவ்லா ஃபுஸ்ஸில தாயாத்துஹு, இதில் இருக்கிற மேட்ரு வசனம் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. இவரை பார்த்தா அரபி மொழியாக இருக்காரு, வேதத்தை பார்த்தா வேற மொழியாக இருக்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குதம்மா. இப்போ என்ன சொல்லுதான்? அரபியில் வரணும், ஏன் வத்ததில் வந்தா என்னங்கன்னா, அப்படி வத்ததில் வந்தா கொடுத்தா உடனே சரிப்பா அல்லாஹ் கேட்ட மாதிரி கொடுத்துட்டான்னு சரணடைவானா? சரணடைய மாட்டான். இது சரணடைகிறக்காண்டி கேட்குற கேள்வி இல்லை, சரணடையவும் கேட்கவே மாட்டான். எந்த மொழியில் கொடுத்தா என்ன, இறைவன் கொடுத்தா நான் சரணடைஞ்சிடன்னு சரணடைஞ்சிருவான். சரணடைகிறவனுக்கு விஷயமே இல்லை, மொழி மேட்ரே கிடையாது. சரணடையாம பம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தான் மேட்ரு. அவன் அடுத்து என்ன சொல்லுவான்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லவ்லா ஃபுஸ்ஸில தாயாத்து, இந்த வசனத்தை எல்லாம் கொஞ்சம் விளக்குங்கப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்? அவரை பார்த்தா அரபி, வேதத்தை பார்த்தா அஜமி அப்படின்னு சொல்லுவான். இது ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் அது அருமருந்தாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இது மூமின்களுக்கு வழியை காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நோய்களுக்கு நிவாரணத்தை தருகிறது, மனநோய்களுக்கு, குழப்பங்களுக்கு, அது எல்லாத்துக்குமே தீர்வை தருகிறது. இது குர்ஆனுக்குரிய தன்மை.
எப்படி மலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குதோ, மலைக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குதோ, மழை நீருக்குன்னு, அது மாதிரி குர்ஆனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. குர்ஆனுடைய குவாலிட்டி தெளிவானது, வழிகாட்டக்கூடியது, நோய்களை தீர்க்கக்கூடியது, குர்ஆனுடைய பண்பு. ஓகே, அடுத்து. ஆனால் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மை இருக்கிறது, இன்னும் அவர் கண்களில் குருட்டுத்தனமும் இருக்கிறது. எனவே அவர்கள் வெகு தொலைவான இடத்திலிருந்து அழைக்கப்படுபவர்கள் போல இருக்கின்றனர். இது தெளிவா இருக்கு, வழிகாட்டுறதா இருக்கு. ஆனா சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறானே, அவன் காதுல அடப்பு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அவன் காதுல அடப்பு இருக்கிறது. வஹு அலைஹிம் அமா, அவனுடைய கண்ணுல குருடு இருக்குது. உலாயிக ஃபீ வலாலின் பஈத் மக்கானின் பஈத், அவர்கள் தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். தூரமான இடத்துல இருந்து அழைக்கப்படுற மாதிரி. பக்கத்துல இருந்து அழைக்கப்பட்டா என்ன சொல்றோம் ஏது சொல்றோம் தெளிவா புரியும். தூரத்துல இருந்து கூப்பிட்டா சரியா விளங்காதுல, அறகுறையா புரியும்ல. அது மாதிரி இவனுக்கு இந்த செய்தி தூரத்துல இருந்து கூப்பிட்டா அப்படி கேட்கறான். பக்கத்துல இருந்து கவனமா கேட்டா என்ன புரிஞ்சுக்கலாம். அலட்சியமா கேட்கும்போது தூரத்துல இருந்து கேட்டவனுக்கு எப்படி சரியா கேட்காதோ அந்த மாதிரி இவனுக்கு கேட்க மாட்டேங்குது. ரெண்டாவது, அவன் காதுல அடப்பு இருக்கிறது, அவனுடைய கண்கள்ல திரை இருக்கிறது. அவன்கிட்ட பிரச்சனை இருக்குது, குர்ஆன்ல பிரச்சனை இல்லப்பா. அவன் ஏத்துக்காம போனதுக்கு காரணம் குர்ஆன் இல்ல, அவன் ஏத்துக்காம போனதுக்கு காரணம் அல்லாஹ் இல்ல, அவன் ஏத்துக்காம போனதுக்கு காரணம் தூதர் சொன்ன முறை இல்ல, அவன் ஏத்துக்காம போனதுக்கு காரணம் அவன் தான் காரணம். ஏன்னா அவன் சத்தியத்தை பார்க்கிற கேட்கிறதுக்கு காதுகளை திறந்து வைக்கல, சத்தியத்தை பார்க்கிற முறையில கண்களை திறந்து வைக்கல, எல்லாத்தையும் கல்ப மூடிக்கிட்டு அவன் பார்க்கறதுனால அவனால் உண்மையை விளங்கி கொள்ள முடியவில்லை. அப்ப இந்த வசனத்தை அந்த வசனத்துக்கு விளக்கமா எடுக்கலாம். அது என்ன சொல்லுது? அவன் கேட்டாலும் கேட்காட்டி நீ சொல்லு, கேட்கலன்னு உடனே வருத்தப்படாத. ஏன்னு கேட்டா அது அவன் பிரச்சனை, ஓன் பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ வருத்தப்பட்ட ஓன்ட்ட பிரச்சனை இருந்தா நீ வருத்தப்படலாம், அவன்கிட்ட தானே பிரச்சனை. அவன் பிரச்சனைக்கு நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வழியாக கூடுதலாக அந்த விஷயத்தை நமக்கு விளக்கி தர்றான். இப்போ அடுத்து பாருங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதுக்கு காரணம் அவன் தான் சொல்லிட்டு. ஆனாலும் நபிகளார் மனிதர் என்ற அடிப்படையில் சொல்றாங்க, அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். கொஞ்சம் பிரிஸ்காயி, ஆமாப்பா அவன் கேட்டானே கேட்காட்டியனே சொல்றது என் கடமை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் சார்ஜ் இறங்குது. என்னடா இது சொல்லிக்கிட்டே இருக்கும் கேட்க மாட்டேங்கிறானுவ. மீண்டும் அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், மீண்டும் சார்ஜ் இறங்குது, மீண்டும் அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், மீண்டும் சார்ஜ் இறங்குது, மீண்டும் அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். பல கட்டங்களில் திரும்ப 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தஅவா பணியில மார்க்கத்தை எடுத்து சொல்கிற தருணத்தில் அவர்களுக்கு ஒரு வகையான மனச்சோர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் அந்த சோர்வை களைகிற வகையில் திரும்ப 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 நீங்க நினைக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்களை அழிச்சிக்காதீங்க, அவன் அவன் கெட்டு போனதுக்கு அவன் தான் காரணம், நீங்க உங்களை வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுரை சொல்லி குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். ரெண்டு, ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுறது, அவங்க இந்த தூதுத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காண்டி சொல்றான். இன்னொன்று நமக்கு சொல்றான்ல, இந்த தாவா ஃபீல்டில் யாரெல்லாம் சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்றான். எண்ணத்தை தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கரைச்சி குடிச்சிருந்தாலும் சோர்வு வராமல் இருக்காது. ஒரு கட்டமில்லை ஒரு வந்தே தீரும், அந்த கவலை வந்தே தீரும். சொல்றோம் எடுபட மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறாங்களே. நிஜமா சொன்னா சரியா சொன்னா அந்த ரிசல்ட் வரும். அப்படி வருகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பலப்படுத்துறதுக்காக குர்ஆன்ல பல இடத்துல நபிகளாருக்கு சொன்ன அந்த அறிவுரைகளை நமக்கும் சேர்த்து சொல்றான். எத்தனை இடத்துல சொல்றான் பாருங்க. உதாரணமா பாருங்க, 18வது அத்தியாயம் 6வது வசனம் சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் பேசுறான். ஃபல அல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினூ பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, இந்த இஸ்லாத்தை அவர்கள் நம்பவில்லை, நம்பாதிருக்கிற காரணத்தினால், அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்கிற காரணத்தினால், ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்த வழியே திரும்ப செல்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்குதே. நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறானப்பா அப்படின்னு நபிகளார் நினைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கவலைப்பட்டு அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நீங்க போற போக பார்த்தா உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்குதே. ஏன்? மனிதன் என்ற அடிப்படையில் நபிகளாருக்கு இந்த செய்தியை மக்கள் ஏற்றுக்கணுமே என்பதில் எவ்வளவு கவலை இருந்ததா, எவ்வளவு அக்கறை இருந்ததா, இப்படி ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, எத்தனை இடத்துல சொல்லலாம் பாருங்க. அல்லாஹ் இதே கருத்தை வேற வார்த்தையில் சொல்றான். 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஆராவுல 3, 4 ஆகிய வசனம். இல்ல அல்லக்க
பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு மூமினீன். அவங்க ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்களே என்பதை நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்குதே. இன்ன ஷஅனு நஸ்ஸில் அலைஹிம் மினஸ் ஸமாஇ ஆயத்தன் ஃபதல்லத் அஅனாகுஹும் லஹா காலின். நபியை நாம நினைச்சிருந்தா வானத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை இறக்கியிருப்போம். இறக்கிருந்தா என்ன இருக்கும் தெரியுங்களா? ஃபதல்லத் அஅனாகுஹும் லஹா காலின். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கழுத்து பணிஞ்சு விழுந்துருக்கும், மறுக்கிறதுக்கு வேலையே இருந்திருக்காது. அப்படி ஒரு நினைச்சா இறக்கியிருப்பேன். அல்லாவுக்கு முடியாதா? எல்லா பையிலையும் மூமினா ஆக்குறது அல்லாவுக்கு கஷ்டமா? நான் நினைச்சா செஞ்சிருப்பேன், ஏன் செய்யல? இந்த மனுஷன் ஒரே மலக்குகள் மாதிரி படைக்கணும்னு அல்லாவுடைய நோக்கம் இல்லை, அல்லது விலங்குகள் மாதிரி படைக்கப்படுறது அல்லாவுடைய நோக்கம் இல்லை. மனிதன் சுயமா சிந்திச்சு சரி தவறு என்பது பிரித்து அறிந்து அவனாக தேர்வு செய்து சரியானதையோ தவறானதையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை அவனுக்கு வழங்கப்படணும்னு சொல்லித்தான் நான் படைச்சிருக்கேன். எனக்கு தெரியாதா? நான் நினைச்சா வானத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை இறக்கியிருப்பேன். நுனஸ்ஸில் அலைஹிம் மினஸ் ஸமாஇ ஆயத்தன் ஃபதல்லத் அஅனாகுஹும் லஹா காலின். கழுத்துகள் பணிஞ்சிருக்கும், எந்திரிச்சு நிற்க மாட்டான். அது எப்படி ஏற்றுக்க முடியாது அப்படி எவனும் சொல்ல மாட்டான். அப்படி நான் செஞ்சேன், நான் செய்யலை அப்படின்னா சில பேர் ஏற்றுக்குவான், சில பேர் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்க மாட்டாங்கிறது இயல்பில் வச்சிருக்கேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் போட்டு ரொம்ப நீங்கள் கவலைப்படுறீங்க? சில பேர் ஏற்றுக்க மாட்டான் என்கிற உண்மையை ஏற்றுக்கொண்டு நீங்களுடைய தாவாவை பண்ணுங்க. 26 அல்லாஹ் சொல்றான். 10:65 சொல்றான், வலா யஹ்ஸுன்க கௌலுஹும். அவங்க சொல்றதுக்காகவெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. வலா யஹ்ஸுன்க கௌலுஹும். அவன் சொல்றான் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு அவன் பேசுறான்ல, அவன் பேச்சை கேட்டு நீங்க கவலைப்படாதீங்க. 6:33 சொல்றான், கத் நஅலமு இன்னஹு லயஹ்ஸுனுக அல்லதி யகூலுன். கத் நஅலமு, நாம் அறிவோம், இன்னஹு லயஹ்ஸுனுக அல்லதி யகூலுன், அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் கவலைப்படுகிறீர்களே அதை நாம் அறிவோம். நபி, அவங்க பேசுகிற பேச்சு உங்களுக்கு எவ்வளவு கவலையை தருது எனக்கு தெரியத்தான் செய்யுது. நான் இன்னும் பார்க்காம இல்லை, கவனிக்காம இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லை இவ்வளவு ஏன் கவலைப்படுறீங்க? இவ்வளவு ஏன் நீங்கள் சிரமப்பட்டுருக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே பிரச்சனை இல்லை, அவன் மேலே தான் பிரச்சனை. அவன் தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், தப்பு அவன் மேலே தான். நீங்கள் உங்களை அலட்டிக்க தேவையில்லை என்று 6:33 சொல்கிறான். 10:99 வலவுஷா ரப்புக்க, உன் இறைவன் நாடி இருந்தால் லாமனமும் பில்லாடலி குல்லுகும் ஜமியாக, எல்லாரும் ஈமான் கொள்கிற ஆட்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். எல்லாம் ஒட்டுமொத்தமாக மூமினார் அப்படி ஆக்கியிருப்பான். அப்போ அந்த துக்ரி உன்னாச ஹத்தா யகூனு மூமினீன், அவங்க ஈமான் கொள்ளணுன்றதுக்காக அவங்கள நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்களா? கட்டாயப்படுத்தி மூமினாக ஆக்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது, அது நடக்காது, தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்கிறான். அதே மாதிரி 12:103 சொல்கிறான், வமா அக்ஸரு நாசி வலவ் ஹரஸ்தபி மூமினி. நீங்கள் எவ்வளவுதான் பேராசப்பட்டாலும் மனிதர்கள் அதிகமானவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. வமா அக்ஸரு நாசி வலவ் ஹரஸ்தபி மூமினி, நீங்கள் எவ்வளவு பேராசப்பட்டாலும் சரிதான், அதிகமான மனிதர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க. அப்படி தான் வச்சுருக்கேன். இப்படி இந்த வசனங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கமாக நீங்கள் சொல்லுங்க. அவன் கேட்க மாட்டேங்கிற அதுக்காண்டி கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மனிதர்கள் ஒரு சாரார் அப்படி தான் இருப்பான், அதுதான் யதார்த்தம். சில பேர் ஏற்றுக்குவான், சில பேர் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்க மாட்டான்றதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. அவன் ஏற்றுக்கிறான் மறுக்கிறான், உங்கள் வேலை என்ன? சொல்லணும், அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க என்று இந்த வசனத்தின் வழியாக நபிகளாருக்கு எல்லாம் போதிக்கிறான். இப்போ இது உள்ள வரக்கூடிய ஒரு பெரும் கேள்வியும் ஒரு கவலையும் என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொன்னாங்க, மக்கள் கேட்கலன்ன உடனே ஒரு பெரிய கவலைக்கு ஆளானாங்க. இப்போ நான் என்ன அந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்க்குறேன், அப்படியான ஒரு கவலை எனக்கு வருதா? எத்தனையோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், சீர்திருத்தம் பண்ணுறோம், உபதேசம் பண்ணுறோம், அறிவுரை சொல்கிறோம், பல்வேறு தரப்பு மக்களுக்கு சொல்கிறோம், சிறுவர்களுக்கு சொல்கிறோம், பெரியவங்களுக்கு சொல்கிறோம், வாலிபர்களுக்கு சொல்கிறோம். நம்ம யாருக்கெல்லாம் சொன்னோமோ அவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க என்று சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க என்பதற்கான ரெக்கார்டு நம்ம கையில் கிடையாது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கணிசமான ஆட்கள் ஏற்கவில்லை என்பதுதான் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய உண்மையாக இருக்குது. நம்ம பேசுனதுடைய ரிசல்ட் வெளிப்படணும்ல, ரிசல்ட்டை பார்த்தா ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ரிசல்ட் இல்லாத ஒரு நிலை
இந்த மக்கள் சத்தியத்தை உணரலையே, அதை ஏற்கலையே, அதன் பின்னால் வரலையே, அதற்கு பணிந்து அதை செயல்படுத்தலையே நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் அவங்கள அழிச்சுக்கிற அளவுக்கு, அவங்க மூத்தா போகிற அளவுக்கு கவலை வந்துச்சே. ஏன் உள்ளத்தில் அப்படி ஒரு கவலை வந்துச்சான்னு பார்த்தா அப்படி ஒரு கவலை வரலையே, ஒரு குறைஞ்சபட்ச கவலை கூட வரலையே. ஏற்றுக்க போ பெண்ண கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு பேசுகிறோம், அதெல்லாம் இல்லைங்க தப்புங்க போயிட்டுது, அவ்வளோதானே தவிர அது எனக்கு வருத்தத்தை தருதா? எத்தனை பேருக்கு அது வருத்தத்தை தருதுன்னு தெரியல. வருத்தத்தை தரலைன்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு பெரிய பயம் வருது. உண்மையில் நாம் அக்கறையோடு தான் தாவா செய்கிறோமா? நம்முடைய தாவாவுடைய பின்னணி தான் என்ன, நோக்கம் தான் என்ன? இந்த மக்களுடைய சீர்திருத்தம் தான் அதுதான் நோக்கமாக இருந்துச்சுன்னா அந்த சீர்திருத்த நிகழலையேன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கவலை நமக்கு வரணும்ல, அந்த வருத்தம் வரணும்ல. வரலாட்டி அப்போ எங்கேயோ சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம சொல்கிறதுல பிரச்சனையா, புரிஞ்சுக்கிட்டதில் பிரச்சனையா? ரசூலுல்லாஹ் மூத்தா போகிற அளவுக்கு கவலைப்பட்டாங்களே. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு கொஞ்ச நாள் கூட தாங்களே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க. அல்லாஹ் ஆறுதல் சொல்லினா, அல்லாஹ் சொன்ன உடனே வாழ்க்கை, அல்லாஹ் ஒரு தடவை சொன்னால் போதும், ரசூலுல்லாஹ்வுக்கு திரும்ப சொல்ல தேவையில்லை தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் 100% ஏற்றுக்குவாங்க, 100% நம்பவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட நபிகளாக இருக்கு. மனிதர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஆறுதல் சொல்லி முடிச்சு அடுத்து சில மாதங்கள் கூட ஆகலை, திரும்பவும் ரசூலுல்லாஹ் பலகீனம் அடைகிறாங்க. மீண்டும் கவலைப்படாதீங்க விடுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். திரும்பவும் அல்லாஹ் கவலைப்படாதீங்க விடுங்கிறான். அப்போ மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாவே ஆறுதல் சொல்றான். தனி மனிதனுடைய ஆறுதல் இல்லை, நண்பர்களுடைய ஆறுதல் இல்லை, படைத்த இறைவனுடைய ஆறுதல். அப்ப அந்த ஆறுதலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் என்னங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். அந்த அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சும்மா சாதாரணமாக எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகம் நேர்வழி பெறலையே என்பதை நினைச்சு அவ்வளவு மீண்டும் மீண்டும் மௌத்தா போற வரைக்கும் அவங்களுக்கு அது கவலையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு அப்படியான ஒரு கவலை வரலை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன உணர்வில் செய்கிறோம்? ஒரு பெரிய கேள்வி அதுக்கு முன்னாடி நிற்குது. ஒருவேளை இப்படியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பொதுவாக 1000 பேர் 500 பேர் 100 பேர் இப்படி கூட்டி வச்சு சொல்றதுனால அந்த உணர்வு ஏற்படலையா? நம்ம யார் மேலே அக்கறை கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமான உறவுகள், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய பெற்றோர், ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பேசி அவங்க மறுத்திருந்தா கவலை ஏற்பட்டிருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம் தானே. இப்போ இங்கே 100 பேர் 50 பேர் இப்படி உட்கார்ந்துருக்கிற தருணத்தில் பொதுவாக சொல்கிறோம். கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இல்லை, யார் கேட்டால் யார் கேட்கல, எதுவும் தெரியவும் செய்யாது. சொன்னதில் சொல்ல முடிஞ்சிருச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளே சொன்னோம், ரிசல்ட் நடக்கலை, வேலை நடக்கலை, நமக்கு தெரியும். சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறானே. தொழுவுன்னு சொன்னேன், எத்தனை தடவை சொல்லிட்டேன் தொழலையே. சுபுக்கு எந்திரின்னு சொல்கிறேன், பிள்ளை எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இப்படியெல்லாம் நடக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மனைவி இடத்துல சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அது சொல்லி அது ரிசல்ட் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு ஒருவேளை அதை நேரடியாக பார்த்தால், தனித்தனியாக கூர்ந்து கவனித்திருந்தால் அந்த கவலை வந்திருக்குமோ? எனக்கு சாயங்காலத்தில் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. மகரிபில் இருந்து இதை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அப்படியான ஒரு கவலை வரலையே. அப்போ வரலைன்னா என் கோளாறு எங்கே இருக்குது? என் கல்பில் கோளாறா, அல்லது கல்பின் அந்த பகுதி இறுகி போய் கிடக்குதா? சொல்ல வேண்டிய முறைப்படி நான் சொல்லலையா? அல்லது யார் குறித்து எனக்கு அக்கறை இல்லையா? யார் மேலேயும் பாசமோ கவலையோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு ஃபீலோ இல்லை. இருந்துச்சுன்னா வந்திருக்கும் தானே. நெருக்கமான ஃபீல் உள்ளவன் போய் கீழே விழ போகிறான் என் புள்ள அப்படின்னா அப்போ ஏற்படுற மாதிரி உணர்வு நரகத்தில் விழ போகிறான்னு சொல்லும்போது என் புள்ள விஷயத்தில் வரும் தானே. அப்படியான ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுக்குள்ளே தொக்கி நிற்கிது. எல்லாரும் துவா செய்யுங்க அல்லாஹ்விடத்தில். நம்ம வெறும் பேச்சாளர்களாக சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டே போய் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டோம். அந்த சொல்லுகிற பொழுது ஏற்பட வேண்டிய அந்த ஃபீல் எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லு. ஒருத்தர் களத்தில் நின்று சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கிறார்னா அழைக்கிறவருடைய மன உணர்வு என்ன? என்னிடத்துல சத்தியம் இருக்குங்கிற திமிர் இல்லை, நான் கரெக்டு நீ தப்பு அது இல்லை. இங்க நான் ரைட்டு நீ ராங்குன்னு சொல்வதற்காக நிற்கல. என்ற சத்தியம் இருக்குது, ஓகே. அந்த சத்தியத்தின்பால் நீங்களும் சத்தியமான ஆகணும். நீங்க ராங்கில் இருக்கணும், அப்படி இல்லை. நீ ராங் நான் ரைட்டு, ரைட்டா இருந்தா வசதி, ராங்கா இருந்தா தப்பு, நான் ரைட்டு அப்படி சொல்வது நோக்கமா இருக்கக்கூடாது. நான் எந்த ரைட்ல இருக்கணும் அந்த ரைட்ல நீங்களும் இருக்கணும்.
நான் ஏதோ உண்மைன்னு நினைக்கிறேன் அந்த உண்மையில் நீங்களும் இருக்கணும். அதானே உண்மையான ஃபீலாக இருக்கணும். அப்படி சொல்லும்போது என் வார்த்தை நளினமாக மாறும். ரசூலுல்லாஹ் இடத்துல இவ்வளவு நளினம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா இந்த உணர்வு தான். லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். ரசூலுல்லாஹ் இயல்பிலேயே அருவருக்கு தகுந்த பேச்சு பேசுகிற ஆளாக இருக்கவே இல்லை. என்ன இப்படி பேசிவிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரு கட்டத்தில் யாரும் சொல்ல முடியாது. எப்படி ஒரு மனுஷனாக அப்படி முடிஞ்சுது? ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழிங்கிறது எப்படி வரும்? அந்த சொசைட்டியில் இருந்தால் அந்த மொழி என்கிட்ட வெளிப்படும். நான் எந்த சொசைட்டியில் வாழ்கிறனோ, எந்த சமூகத்தில் வாழ்கிறனோ, அந்த சமூகத்தில் லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ, ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களோ, எப்படி பேசுவாங்களோ, அந்த மொழி நடை தானே என்கிட்ட இருக்கும். நபிகளார் இடத்துல அப்படி ஒரு மொழி நிலையே இல்லையே. அந்த சமூகத்தில் இருந்த மொழி நடை வேற, ரசூலுல்லாஹ்வுடைய மொழி நடை சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாகரிகமா, ரொம்ப ஜெனியூனா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப கனிவா. ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க, நபிகளார் சொல்லுவாங்க, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நரகத்தை, நெருப்பை நோக்கி விட்டில் பூச்சிகள் போய் விழுற மாதிரி நரகத்தை நோக்கி நீங்க விழ போறீங்க, நான் உங்களை பிடிச்சி இழுக்கிறேன்ப்பா. எப்படி இழுக்கிறேன் தெரியுமா? உங்களுடைய இடுப்பை பிடிச்சி நிப்பாட்டுறேங்கிறாங்க. சொல்லலாம் சொன்னா போதாதா? அங்கிட்டு நெருப்பு இருக்கு போய் விழாதன்னு சொன்னா போதாதா? நான் உங்களை எப்படி நிப்பாட்டுறேன் தெரியுமா? போய் விழ போற ஒருத்தனை உன் இடுப்பை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு விழுந்துடக்கூடாதே. எத்தனை கவலையும், எத்தனை அக்கறையும், எத்தனை நேசமும். பிரச்சாரம் செய்வதற்கான முதல் தகுதியே நேசம் தான். மூமின்களை, இந்த உலகத்தை, மனிதர்களை நேசிக்காத ஒருத்தனால உண்மையாக உள்ளபடி பிரச்சாரம் பண்ணவே முடியாது, தாவா பண்ணவே முடியாது. நபிகளார் சொன்னாங்கல்ல, உங்களில் ஒருத்தர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவர் முழுமையான மூமினாக, இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அப்ப நான் என்ன விரும்புறது மாதிரி, என் மேல அக்கறை கொள்ற மாதிரி, என்னுடைய நன்மைகளுக்கு ஆசைப்படுற மாதிரி இந்த மனித குலத்தின் மீதுக்கான நன்மைக்கு ஆசைப்படல, அந்த உணர்வு எனக்கு வரலாட்டி என்னால் எப்படி கனிவோடு சொல்ல முடியும்? ஒரு சிக்கல் இருக்குதுங்கிறது மட்டும் விளங்குது. அல்லாஹ் அந்த சிக்கலை சரி பண்ணணும், சீர்திருத்தணும். இன்னும் நம்முடைய கல்பை மென்மையாக்கி இந்த சமூகத்துக்கு பணிஞ்சு இறங்கி எப்படியாவது இந்த சமூகம் நேர்வழியில் நிலை பெற்றணுமே அப்படிங்கிற உணர்வோடு தாவா செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரியணும். அடுத்து பாருங்க, தூதர்கள் வந்த பின் அல்லாஹ்வுக்கு எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கிறான். புரியுதா? என்ன புரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். ருசுலன் முபஷிரீன வ முந்திரீன், தூதர்கள் அல்லாஹ் அனுப்பினா நற்செய்தி சொல்கிறவர்களாகவும் எச்சரிக்கை செய்கிறவர்களாகவும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? லி அல்லாஹ் யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பாதர் ருசுல். தூதர்களை அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு எதிராக புகார் சொல்வதற்கு, அல்லாஹ்வுக்கு எதிராக புகார் சொல்வதற்கு மனிதனிடத்தில் எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுக்கு எதிராக புகார் சொல்லு, யால என்னை தண்டிக்கிறிய, நீ ஒருத்தனே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், நான் முடிச்சிருந்திருப்பேனே அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு தான் எப்போ வந்து சொல்லுவேன், அல்ல ஆளை அனுப்பாமல் விட்டுட்டான், தாவா செய்யாமல் விட்டுட்டான்னு வைங்க, அப்போ வந்து சொல்லுவேன், அவங்களுக்கெல்லாம் அனுப்புனேன், மக்காவுக்கு அனுப்புனேன், பாலஸ்தீனத்துக்கு அனுப்புனேன், எத்தனை பேரை அனுப்புனேன், அங்கங்கெல்லாம் அனுப்புனேன். அது மாதிரி நீ இந்தியாவுக்கு, நம்ம ஊருக்கு ஒருத்தர், திருச்சிக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், நான் எனக்கு என்னப்பா பிரச்சனை, உன் பேச்சை கேட்க போனேன், யார் பேச்சை கேட்க போகிறேன், ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு மறுமையில் போய் நீ வந்து சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு தான் எவ்வளவு நீதியை பாருங்க. ரப்புல் ஆலமீன் இப்படி நீதி செலுத்த தேவைன்னு வந்துச்சு. அவ்வளோ அதிகாரம் படைச்சவன், அவன் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனாலும் நீதி தவற மாட்டானே. உலகத்தில் மனுஷனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் யாரும் இல்லை. ஆனால் என்ன வேணாலும் பண்ணுறான், கொஞ்சம் தான் அதிகாரம். அந்த அதிகாரம் எந்த ஊரில், எந்த நாட்டில், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லா அதிகாரமும் லிமிட்டு தான். லிமிட்டை தாண்டி போக முடியாது. ஒன்றுக்கு ஒன்று செக் வச்சிருப்பான். முதலமைச்சருக்கு அதிகாரம் அப்படிமா, அந்த முதலமைச்சரை கேள்வி கேட்குற ஒரு நீதிமன்றத்தை வச்சிருப்பான், நீதிமன்றத்துக்கு அதிகாரம்னு வச்சிருப்பான், அதை கேள்வி கேட்குற ஒரு ஜனாதிபதி வச்சிருப்பான், ஜனாதிபதிக்கு அதிகாரம்னு வச்சிருப்பான், அதை கேள்வி கேட்குற ஒரு பாராளுமன்ற அதிகாரம்னு வச்சிருப்பான். அவன் பிடிப்பான், அவனை இவன் பிடிப்பான்.
எல்லா அதிகாரமும் வரையறுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு எந்த வரையறையும் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம். எல்லாவற்றுக்குமான சர்வ சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறது. ஏனெனில் சர்வத்தையும் படைத்தவன் அவனே, சர்வத்தின் உரிமையாளன் அவனே. இந்த கரிசிப்பை என்ன வேணாலும் நான் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன் இது ஏன் கரிசிப்பு? நான் காசு கொடுத்து வாங்கினது, முழுசா எனக்கு சொந்தம். இன்னும் சொல்ல போனா முழுசா சொந்தம்னு சொன்னா கூட இதை உருவாக்கியதில் எனக்கு பங்கில்லை, இப்பொழுது என்னுடைய உரிமையாக மாறி இருக்கிறது. ஒரு வகையில் சொன்னா முழு உரிமைன்னு சொல்ல முடியாது. உருவாக்கினவே நியாயப்படி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் சாக்கையில் போட்டோம்னா ஒரு தார்மீக கேள்வி கேட்பான். உன் காசு தான்ப்பா, உன் கரிச்சிப்பு தான்ப்பா, ஆனாலும் புது கரிச்சிப்பை வாங்கி இப்படி சாக்கடையில் போடணுமா என்ன? ஒரு தார்மீக கேள்வி கேட்கலாம். சட்டப்படி கேட்க முடியாது, ரூல் படி கேட்க முடியாது. ஏன் காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் தார்மீக அடிப்படையில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தன் படைச்ச பூமியை எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டானா? யாரோ படைச்ச மனிதர்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டானா? எல்லாமே அவனுடைய ஓன் ப்ராடக்ட், மொத்தமாக அவன் தயாரிப்பு. என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. கேட்கறதுக்கான ரைட்ஸ் இல்லை. லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கப்படாது, கேட்கவும் முடியாது. கேட்குற மாதிரி கேட்க முடியாது, கேட்குற மாதிரி அல்லாஹ் நடந்துக்கவும் மாட்டேங்கிறான். அப்போ எல்லா வகையிலும் எதையும் செய்வதற்கான நியாயமும் அதிகாரமும் கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனை தண்டிக்கும் போது அல்லாஹ் அப்படின்னு எதுவும் ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவன் ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கிறான் பாரு. தம்பி, நான் ஆள் அனுப்பினேன், நான் வேதத்தை அனுப்பினேன், நான் குரானை கொடுத்தேன், நான் சொல்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன். நீ காது கொடுத்து கேட்டியா? நீ கவனிச்சியா? நீ ஃபாலோ பண்ணினியா? நாளை மறுமையில் வந்து நின்று இப்படி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் தூதர்களை அனுப்பியிருக்கிறேன் என்று 4:165 சொல்றானா. இதே கருத்துப்பட எத்தனை இடத்துல பேசலாம் பாருங்க. 28:59 வமாக்கான ரப்புக்க முஹ்லிக்கல் குரா ஹத்தா யபஅஸ ஃபீ உம்மிஹா ரசூலன். வமாக்கான ரப்புக்க முஹ்லிக்கல் குரா, எந்த ஊரையும் அல்ல அழிக்க மாட்டான். ஹத்தா யபஅஸ ஃபீ உம்மிஹா ரசூலன், அவர்கள் இருக்கிற தாய் நகரத்திற்கு தூதரை அனுப்பாமல். அப்படின்னா தாய் நகரம்னா புது வார்த்தையா இருக்கல. மோடி போய் சொன்னார்ல இது எங்கள் தந்தை நாடு அப்படின்னு, அல்லது நம்ம லோக்கல்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல எங்கள் தாய் நாடு அப்படின்னு. அப்படியா? இது அரபிகளிடத்தில் ஒரு ஒரு புழக்க பாஷை. ஒரு இப்போ நம்ம ஊரில் இருக்குது, திருச்சி இருக்குது, திருச்சியை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமம் எல்லாம் திருச்சியை சார்ந்து இருக்குல்ல, தங்களுடைய தேவைகளுக்கு, உணவுக்கு, கடை இன்னபிற பொருட்களை வாங்குவதற்கு வைக்கிறதுக்கு. இதுதான் தாய் நகரம். புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் தானே? அந்த மாதிரி இந்த ஹப்பில் கொண்டு ஆளை இறக்கிடுவான். ஹப்பில் இறக்குனா என்ன அர்த்தம்? இந்த ஹப்பில் இருந்து எல்லா பக்கமும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும், எங்கேயும் போகாமல் இருக்கார். தமிழ்நாட்டுக்கு ஆளு திருச்சிக்கு வந்துடுவார். ஏன்? இது சென்டர். இங்கேருந்து சென்னைக்கு போயிடும், இங்கேருந்து மதுரைக்கு போயிடும், இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடும், இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போயிடும். திருச்சிக்கு ஆள் அனுப்புனா திருச்சி மாவட்டம், திருச்சி சென்டருக்கு சிட்டிக்குள்ளே வந்துடும். வந்துட்டா இங்கேருந்து மன்னச்சநல்லூர் போயிடும், அங்கே லால்குடி போயிடும், இங்கிட்டு மணப்பாறை போயிடும், அங்கிட்டு துறையூர் போயிடும், எல்லா பக்கம் போயிடும். அந்த மாதிரி எல்லா பக்கம் போகிற அந்த இடத்துக்கு ஒரு தூதரை அனுப்பி விட்டு மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணாமல் எந்த ஊரையும் அழிக்க மாட்டோம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அதை போய் கேட்காட்டி அப்போ தான் அழிவு. எதில் சொல்கிறான்? 28:59 சொல்கிறான். 6:156 சொல்ல பாருங்க. 6:156, 157 அன் தகூலு இன்னமா உன்சிலல் கிதாபு அலா தாயிஃபத்தைனி மின் கபிலினா. நீங்கள் சொல்லாதிருப்பதற்காக. என்ன சொல்லாதிருப்பதற்காக? இன்னமா உன்சிலல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டது எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த 2 சமுதாயத்துக்கு வேதம் கொடுத்துருக்குது, எங்களுக்கு கொடுக்கலையே என்று நீங்கள் சொல்லாதிருப்பதற்காக. வயன்குன்னா அந்திராசத்தையும் காஃபிலின், எங்களுக்கு வேதம்னா என்ன ஏது அதாவது ஒன்று நாங்கள் படிக்கலை, எனக்கு தெரியல என்று சொல்லாதிருப்பதற்காக. அவு தகூலு இன்னமா உன்சிலல் கிதாபு. அடுத்தது வாசிங்க. அந்த வசனம் வந்து நமக்கு முன் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது, ஆகவே நாங்கள் இதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பாராமுகமாகி விட்டோம் என்று நீங்கள் கூறாது இருக்கவும். அடுத்த வசனம், அல்லது மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம். யோக்கியம் பாருங்க மனுஷன். எங்களுக்கு மட்டும் புக்கு வந்துருந்துச்சுன்னு வைங்க, நாங்களாம் ரொம்ப சூப்பராக இருந்திருப்போம்.
அவங்கள விட சூப்பராக இருந்திருப்போம். எப்படி யார் நேர்வழியில் இருந்தாங்களோ அவங்கள விட யோக்கியமாக இருந்திருப்பாங்களாம். இந்த மனித பயல மாதிரி அயோக்கியம் ஒன்றும் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்த பிறகு வேற ஒரு பேச்சு. வானவர்களை தூதராக அனுப்பியிருந்தால் நாங்கள் பின்பற்றி இருப்போமே அப்படிமா. அதுக்கப்புறம் வானவர்களை அனுப்பிவிட்டா அவருக்கு என்னப்பா வானவர் சொல்லிட்டு போயிடுவார், நம்ம மனுஷங்களோ அப்படிமா. எல்லாத்தையும் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க குரான்ல. மனிதனுடைய சைக்காலஜி, குரான் ஒரு உளவியல் புத்தகம். குரான் மனித உளவியலை அப்படி அவ்வளவு நுணுக்கமா குரானை போல பிரிச்சு பிரிச்சு பேசுற ஒரு புத்தகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இப்போ எப்படி பேசுவோம், அப்போ எப்படி பேசுவோம், அந்த மாதிரி இங்கே அவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு கொடுத்தான், 2 பேரும் கொடுத்தான். எங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தான் வையன், நாங்களாம் எப்படி இருந்தோம் அப்படியே கம்பியாக இருந்திருப்போம். எள்ளுன்னா எல்லையா நிற்கிற மாதிரி நாங்கள் அப்படி சூப்பராக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக வாழ்ந்துருப்போம். மறுமையில் வந்து சொல்லக்கூடாதுன்ற கண்டிப்பாக அனுப்பியாச்சு. இப்போ வந்து என்ன சொல்லுவேன், எங்களுக்கு கொடுத்துருந்தான்னு சொல்ல முடியாது, அதான் கொடுத்துட்டேன்னுருவான்ல. எங்களுக்கு கொடுத்துருந்தா கேட்க முடியாது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஏன் மறுமையில் வந்து எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு தரலை, எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்கள் ரொம்ப புண்ணியவான்களாக இருந்திருப்போம் என்று பேசக்கூடாது என்பதற்காகத்தான் வேதத்தை தருகிறான், தூதர்களை தருகிறான், போதனைகளை தருகிறான், அறிவுரைகளை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் பல வசனங்களில் இந்த கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். 17, 15 சொல்கிறான், 20, 134 சொல்கிறான். எல்லாமே கிட்டத்தட்ட இந்த கருத்துப்பட. அப்படியானால் நாம் மார்க்கத்தை சொல்வது பல காரணங்கள். அதிலே ஒன்று என்ன, சொல்வதன் வழியாக சில பேர் சீர்திருத்தம் பெறுவார்கள். அதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், சீர்திருத்தம் பெறாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை நிலைநிறுத்துவது. நாளை மறுமையிலே போய் நின்று கொண்டு எங்களுக்கு யாரும் சொல்லலை என்று மனிதன் சொல்லக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான் என்பதை கூடுதலாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அடுத்த வசனத்துக்கு வாங்க. சயதக்கரு மை யக்ஷா, சயதக்கரு மை யக்ஷா. நீங்கள் சொல்லுங்க, சொன்னால் யார் அஞ்சுகிறாரோ அவர் படிப்பினை பெறுவார், அறிவுரை பெறுவார், நல்லுபதேசம் பெறுவார். நீங்கள் சொல்லுங்க, சொன்னால் கேட்கக்கூடிய ஆள் யார், ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுமா? சயதக்கரு மை யக்ஷா. யார் அஞ்சுகிறானோ அவன் படிப்பினை பெறுவான், நல்லுபதேசம் பெறுவான், அறிவுரை பெறுவான். அஞ்சக்கூடியவன் படிப்பினைனா அல்லாஹ்வை அஞ்சுகிறவன், தண்டனைக்கு அஞ்சுகிறவன், மறுமை நாளை அஞ்சுகிறவன், தவறு செய்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறவன். இந்த மாதிரி எல்லா அச்சத்தையும் அது குறிக்கும். இந்த மாதிரி யார் அஞ்சுகிறானோ அப்படிப்பட்ட அச்சமுடையவன் தான், யாருக்கு உள்ளத்தில் கல்பில் பயம் இருக்குதோ அந்த பயம் உடையவன் தான் நேர்வழியே பெறுவான். யாருக்கு பயம் இல்லையோ, தெனாவட்டா இருக்கானோ, அவன் உண்மையை சத்தியத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். இதில் வரக்கூடிய இந்த யக்ஷாங்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஆய்வுக்குரிய ஒரு சொல். யக்ஷா அப்படிங்கிறதா அச்சமுடையவன், பயப்படுகிறவன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறது யக்ஷாங்கிற சொல்லு தான். அரபு மொழியில் அச்சம் என்பதற்கு இன்னொரு சொல் இருக்கிறது, ஹவுஃப்னு சொல்லுவாங்க. ஹாஃப பயந்தான், ஹவுஃப் பயம். இந்த லீலாஃபி குரைஷின் சூறால கடைசியில் வரும் பாருங்க, அத்தஹமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். லீலாஃபி குரைஷின் ஜீலாஃபியும் சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் அல்லாஹ்வுக்கு குறைஷிகள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு லாஸ்ட்டில் முடிப்பான், அத்தஹமஹும் மின் ஜூ, பசியில் இருந்தவங்களுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தான், வ ஆமனஹும் மின் ஹவுஃப், பயத்தில் இருந்த அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படின்ற இடத்துல பயம் என்பதற்கு பயன்படுத்துகிற சொல் என்னன்னு கேட்டால் ஹவுஃப் என்கிற சொல் குரான் பயன்படுத்துகிறது. இங்கே மட்டும் இல்லை, ஏறத்தாழ ஒரு 10, 20, 30 இடத்துல குரானில் நீங்கள் பார்க்கலாம். பயம் பயம் பயம்னு வரக்கூடிய பல இடங்களில் ஹவுஃப் என்கிற சொல் வரும். முதலாக உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் அருளிய முதல் கட்டளையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியாக குரான் சொல்கிறது. முதலாக மனித குலத்திற்கு இந்த பூமியில் அல்லாஹ் அனுப்பிய முதல் கட்டளை என்ன கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த முதல் வஹி. நாங்கள் கேட்குறது மனித குலத்தினுடைய முதல் கட்டளை. சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுறாங்கல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அப்பா அம்மையாரும், அப்போ அல்லாஹ் முதல்ல சொல்லி அனுப்பின செய்தி அதான், முதல் கட்டளை அதான். அந்த கட்டளையில் இந்த சொல் வருது. அது என்ன கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான வழிகாட்டுதல் வரும். என்னுடைய வழிகாட்டுதலை ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியினை யார் பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இதான் உலகத்துக்கு வந்த முதல் செய்தி.
இதில் அல்லாஹ் என்ன சொல்ல பயன்படுத்தினா, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஹவுஃப் என்கிற சொல். மூசா நபி பாம்பு மாறின உடனே பயப்படுவாங்கல்ல, கம்பை போட்டு பாம்பாயிடுச்சு, பாம்பு வந்தோன்னு பயம் வந்துருச்சு. பயத்தை அல்லாஹ் சொல்லுவான், பயப்படாதீங்கன்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? லா தகஃப். நாம மூசாவை பார்த்து சொன்னோம், மூசாவே லா தகஃப், பயப்படாதீங்க. அங்கே இந்த ஹவுஃப், இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வசனத்தில் யஹ்ஷா ஹஷி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினா பயத்துக்கு, ஹவுஃப் என்கிற சொல்லும் பயத்துக்கு இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்த்தா ஒரு அருமையான கருத்து வேறுபாடு இதற்குள்ளே இருக்கிறது. ஹவுஃப் என்று சொன்னால் இயல்பான சாதாரண பயம், உணர்ச்சி வசப்படுகிற பயம், ஆபத்து நிகழ்ந்து விடுமோ என்கிற பயம், திடீரென்று ஏற்படுகிற பயம், அறியாமையினால் ஏற்படுகிற பயம், என்னன்னே தெரியல பயம். இருட்டு, கடுமையான இருட்டா இருக்கு, போறதுக்கு பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? தெரியல. தெரிஞ்சு பயம் இல்லை, அவனுக்கு என்னன்னு தெரியல, அறியாமையினால் வர்ற பயம் இது. அறிவின் காரணமாக பயம் வரல. இருட்டா இருக்க, என்னன்னு என்ன ஆகும்னு தெரியல, பாம்பு கிடக்குமா தெரியல, கீழே கம்பி கல்ல குத்திருமா தெரியல, அறியாமை. குழந்தை அழுவுது, நைட்டு முழுக்க ஒரே அழுக, அப்பா அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் பயம், தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. இந்த பயத்துக்கு என்ன அர்த்தம்? தெரியல. ஏன் அழுவுது தெரியல, அறியாமையினால் ஏற்படுகிற பயம். இது எல்லாமே ஹவுஃபுக்குள்ள வரும். இந்த ஹஷியத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அச்சம், இந்த வார்த்தை இருக்குத, இது அறிவினால் ஏற்படக்கூடிய பயம். அறிவு அதன் பின்னணியில் இருக்கும். குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி பயப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல அல்லாஹ் இந்த ஹஷியத்தை தான் பயன்படுத்துறான். நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க. அல்லாஹ்வை பயப்படுறதுனா எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை அறிவோடு பயப்படு, அறியாமையில் பயப்படாது. சும்மா குருட்டாந்தனத்தில் அல்லாஹ் பயப்படக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஆற்றல் உடையவன், அல்லாஹ் எல்லாம் செய்வான், அல்லாஹ் தான் இப்படி படைச்சான், அல்லாஹ் நுணுக்கமானவன், அல்லாஹ் கிருபையாளன், அல்லாஹ் மறைவானவற்றை அறிவான், அல்லாஹ்வுக்கு ரகசியம் தெரியும், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான், அல்லாஹ் விட்டு பிடிப்பான், அல்லாஹ் பற்றி எல்லாம் தெரிஞ்சு ஒரு பயம், இப்போ அல்லாஹ் அப்படி வரணும். அல்லாஹ் பற்றி பயம், அல்லாஹ் பற்றியான பயம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், சும்மா மேம்போக்கில் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான்னு சின்ன வயசுல நமக்கு சொல்லி தந்து ஒரு 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 அல்லாஹ் பயந்துக்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா பூச்சாண்டி காட்டுற மாதிரி பேசுவோமே, அந்த பயம் இல்லை. நெசமா அல்லாஹ்வை பார்த்து புரிஞ்சு விளங்கி அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டு ஒரு அச்சம் வரணும். அந்த அச்சம் தான் அல்லாஹ் மேல வர வேண்டிய அச்சம். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அல்லாஹ் அந்த அச்சத்தை சொல்றான். யாருக்கு அச்சம் வருதோ, அச்சம் உடையவனா இருப்பானோ அவன் நல்லுபதேசம் பெறுவான். ஆனா மேல இருந்து என்னத்தை சொல்லிட்டு வர்றான்? அதுக்கான காரணங்களை தான் சொல்லிட்டு வர்றான். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى فجعله غثاء نحوا. இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வை பத்தி சொல்றது. அல்லாஹ் யாரு தெரியுமில்ல? அவன் தான் படைச்சான், அப்படி சூப்பரா மனிதர்களை நிர்ணயிச்சிருக்கிறான், நேர்வழி காட்டி வச்சிருக்கிறான், அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். இதையெல்லாம் சொல்லி தந்துட்டு இங்க யக்ஷாங்கிறான். செய்யறத கருமை யக்ஷா. யார் அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ, அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருக்கிறானோ, அப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பயம் வருமே, அந்த பயம் யாருக்கு இருக்குதோ அவனுக்கு தான் நல்லுபதேசம் பயன் தரும். இதை குர்ஆன் இன்னொரு இடத்துல அழகா நமக்கு விளக்குது. இந்த ஹஷியத் என்பதற்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத 35வது அத்தியாயம் 28வது வசனம், 35ல 28 ஒரு பிரபலமான வசனம் தான், வாசிங்க. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனுக்கு அஞ்சுவோர் எல்லாம் ஆலிம்கள், அறிஞர்கள் தான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இப்போ வாசிச்ச கடைசி வார்த்தைக்கு அரபுல பார்த்தீங்கன்னா, இன்னமா யக்ஷல்லாஹ, அல்லாஹ்வை ஹஷியத்து கொள்கிறவர்கள் எல்லாம், அஞ்சுகிறவர்கள் எல்லாம். இந்த சொல்லதான் ஹவுஃபை பயன்படுத்தல. யாரு பயப்படுவா? உலமாக்கள் தான், அறிவாளிகள் தான். அப்ப அறிவின் வழியாக ஒரு பயம் வரும், அந்த பயத்துக்கு பேர் தான் ஹஷியத். அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் வரணும். எப்படி வரணும்னா, அல்லாஹ்வை அறிந்து, அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்து, அதன் வழியாக ஒரு அச்சம் வரணும். அந்த அச்சத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை பயப்படுகிறது. எப்படி பயப்படுதுன்னா, அல்லாஹ்வை அறிந்து பயப்படுகிறது. அதையும் அல்லாஹ் சொல்றான் 59ல 21. நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமேயானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பேன். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். அல்லாஹ்வின் பயத்தால்
மலை நொறுங்கிருங்கிறாங்களே, அங்கே வர்ற அரபு வார்த்தையை பாருங்க. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லா. அல்லாஹ்வுடைய ஹஷியத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஹஷியத். அந்த மலைக்கு தெரியுது, மலைக்கு அறிவு இருக்கிறது. என்ன அறிவு இருக்கிறது? நம்மை படைத்தவன் இறைவன் என்கிற அறிவு இருக்கிறது. இந்த குர்ஆனை நம் மீது இறக்கி இருக்கிறவன் இறைவன் என்ற அறிவு அந்த மலைக்கு இருக்கிறது. அப்போ அறிவோடு கூடிய பயத்திற்கு தான் ஹஷ்யா என்கிற அரபியில் சொல்லப்படும். அப்போ நாம் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அல்லாஹ்வை பற்றி அறிவு தேவை. அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன், அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த அறிவை வளர்த்து கொள்வதன் வழியாக நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரைகள் எல்லாம் பயன் தரக்கூடியதாக மாறும் என்கிற ஒரு செய்தியும் இதற்குள்ளே நமக்கு தெரிந்திருக்கிறது. அடுத்து இன்னும் கூடுதலாக சிந்திச்சா, இந்த அச்சம் உடையவன் சீர்திருந்துவான் அப்படின்னா பொதுவாகவே மனித வாழ்க்கையில் யார் முன்னேறுவா, யார் முன்னேறாமல் ஒரே நிலையில் நிற்பாங்க, வளர மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, யாருக்கு பயம் இருக்குதோ அவன் வளருவான், யாருக்கு பயம் இல்லையோ அவன் வளர மாட்டான். வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை பேசுகிறேன். அது என்ன பயம் உள்ளவன் வளருவான், பயம் உள்ளவன் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்கிறான், அந்த காரியத்தில் நான் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, நான் தப்பு செய்யக்கூடியவன் தான், ஏதாவது அறியாமையில் கவனக்குறைவில் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் மேலும் மேலும் கவனமாக இருப்பான், கூர்ந்து கவனிப்பான், தொடர்ந்து சீர்திருத்திக்கிட்டே இருப்பான். அச்சமுடையவன் இந்த வேலையை பார்ப்பான். அச்சம் இல்லைன்னு வச்சுங்க, பயமே இல்லை, ஏனோ தானே செய்வான், ஒன்றுமில்லாமல் போயிடும். அசால்ட்டாக செய்வான், தாந்தோண்டித்தனமாக செய்வான், கடைசியில் வீணாக போயிடுவான். அப்போ யாருக்கு அச்சம் இருக்குதோ அவன் ஆல்ரெடி தன்னிடத்தில் குறை இருக்குதுன்னு நம்புறான். யார் இடத்துல குறை இருக்குதோ அவன் தான் நிறைய தேடி போவான். தான் யார் நிறைஞ்சிட்டதா நினைக்கிறானோ அவன் அதுக்கு மேலே வளரவே மாட்டான். யார் நிறைய படிப்பா, யார் நிறைய படிப்பா, எல்லாம் படிச்சாச்சுங்க, படிச்செல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு எவன் நினைக்கிறானோ புக்கே தொட மாட்டான். நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நமக்கு தெரியல, அறியாமை இருக்குது, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். தமிழில் ஒரு சொல்லுவாங்க, அரிதோறும் அறியாமை அறிந்தற்றேம்மா. அரிதோறும் அறியாமை அறிந்தற்றே. நான் படிக்க படிக்க ஒவ்வொரு நேரத்திலையும் வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம வாசிச்சாச்சுங்கிற திமிரு வரக்கூடாது. வாசிக்கும் போதெல்லாம் நேற்று வரைக்கும் இது தெரியலையே, இது வரைக்கும் இது தெரியலையே அப்படின்னு எனக்கு எவ்வளவு தெரியலைங்கிறது தெரியும். வாசிக்கும் போதெல்லாம் அரிதோறும் அறியாமையே அறியணும். நான் படிக்க 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 நான் படித்த மேதை என்று அறியக்கூடாது, நான் படிக்காத லட்சம் விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று நான் அறியணும். அப்படி எவன் அறிகிறானோ அவன் மேலே போய்கிட்டே இருப்பான். எல்லாம் எனக்கு தெரியும்னு எவன் நினைக்கிறானோ அவன் அவ்வளோதான், அல்ல எடுத்து வச்சு சாத்திடுவான் அவனை. உலகத்துடைய யதார்த்தம் இது. அப்போ அந்த வகையில் அவன் சிந்தித்து பார்த்தாலும் யார் படிப்பினை ஏற்றுக்கொள்வா, யார் அடுத்தவங்களுடைய அறிவுரைக்கு காது கொடுப்பா, நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம், புதுசாக வந்திருக்கோம், நமக்கு தெரியாது, யார் போய் எல்லா பழைய ஆட்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் சந்திப்பா, இது வரைக்கும் நமக்கு பெருசாக அரசியலில் அனுபவம் இல்லைப்பா, அறிவு இல்லைப்பா, எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்தி வச்சுக்குவோம் அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அவர் போய் எல்லாருக்கும் சலாம் சொல்லி கை கொடுத்து சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்துடுவார். யார், நாங்கள்லாம் 80 வருஷமாக பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆள், எவனும் தேவை, அவன் யாரையும் பார்க்க மாட்டான். பார்க்குறமா இல்லையா? இதுக்கு அரசியலுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்துக்குமே அது அந்த விஷயம் பொருந்தும். அப்போ அந்த வகையில் பயம், அச்சம் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒரு உணர்வு. அந்த உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளுக்கு நாள் தங்களை முன்னேற்றி கொண்டே செல்வார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்து இன்னும் சில செய்திகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.